குடும்பம் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க நடந்த எதுவுமே எனக்கு தெரியாது. இல்லத்தா, எங்க மேலதான் தப்பு. உங்க அண்ணன் கொடுத்தாருன்னு நாங்க வாங்கியிருக்க கூடாது. இப்ப எல்லார் முன்னாடியும் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சுல. என்னத்த நீங்க சபையில வச்சு நீங்க கஷ்டப்படுறீங்களேன்னு தான் எனக்கு மனசு கிடந்து அடிச்சுக்குது. என்ன இருந்தாலும் வசதியை வச்சு அவங்க ஒரு வார்த்தைய பேசும்போது என் வீட்டு ஆளுங்களே காணாம போயிட்டாக. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்னத்தா நீ என் வீட்டு சாமித்தா. நீ மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது, சரியா? நல்லா இருங்க. என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க? பாத்ரூம் ஏதாவது வருதா? மாமா இருங்க மாமா, வந்துடுறேன். சரி போ போ. ஏகா, உன் பையன் அமுதா வீட்டுக்கு வந்தானே ஒரு மாதிரி ஆயிட்டானே. அமுதா, தேங்க்ஸ். எதுக்கு? அம்மா பாவம், அதுக்காக தான் எல்லாரும் முன்னாடி இப்படி ஆனதுல கொஞ்சம் உடஞ்சு போயிட்டாங்க. நீ பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்க முகமே கொஞ்சம் தெளிவாச்சு. அதுக்கு தான் தேங்க்ஸ். சொல்ல போனா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்? எதுக்கு? இல்ல, அவங்க எல்லாம் பண்ண தப்புக்கு அத்தா அப்படி எல்லாரும் முன்னாடியும் தலகுனிய வேண்டியதாயிடுச்சு. நமக்கே கஷ்டமா இருக்கு. அவ்வளவு பெரிய மனுஷங்க சபையில அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுக்குள்ளே எங்க அம்மா மேல உனக்கு அவ்வளவு அக்கறை வந்துருச்சா? ஏதோ அவங்க மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறிய. அவங்க ஏன் மாமியார் வாத்தியாரே. நீங்களுக்கும் அக்கறை இருக்கு. அப்படியா அமுதா? என்னால நம்பவே முடியல அமுதா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு என்னை திருப்பி லவ் பண்ணி இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏ உமா, மாப்பிள்ள தனியாதான் இருக்காரு, போய் பேசு போ. என்ன அண்ணமண்டி, எந்த காரணமும் இல்லாம நான் எப்படி போய் பேச முடியும்? ஏய், உள்ள ஜூஸ் இருக்கும், அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு பேச போ. இங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஜூஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாம். என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் போய் எடுத்துட்டு வரேன். எனக்கு எதுவும் வேணாம். ஏன் உனக்கு கேசரி வைக்கல? கேசரினா உனக்கு ரொம்ப பிடிக்கும், அள்ளி வையே. செந்திலுக்கு கவுனி பொங்கல்னா அம்புட்டு பிடிக்குமா? தெரியும் அத்தை, அதான் நானே என் கையால செஞ்சேன். ஆத்தாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சு ரெடி ஆயிட்ட போட்டிருக்கு. சூப்பரா இருக்கே.
சூப்பரா இருக்கே. ஆ? நல்லா இருக்குன்னு சொல்லித்தானே ஆகணே, வேற வழியே இல்லையா? மாமா கலாய்க்கிறாரு. அது எப்படிங்க இப்படி மானம் போய் மகிழ் பூத்த அப்புறமோ இவங்களால இம்புட்டு ஜாலியா இருக்க முடியுது? என்ன ஜென்மங்களோ, இவங்க கூட சபையில ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு பாரு, தலையெழுத்து. ஐயா, சாப்பாடு அம்புட்டு ருசி. இந்த மாதிரி ஒரு விருந்த சமீபத்துல எங்கேயும் நான் சாப்பிட்டது இல்ல. எல்லாம் நம்ம அமுதா சமைச்சதுதான். அண்ணா, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. அமுதா கைராசி மட்டும் இல்ல, கை பக்குவத்திலையும் அசைக்க முடியாத அமுதாவ அவ்வளவு டேஸ்டா செஞ்சிருக்கா. உங்களுக்காக தான் நான் இந்த கேசரி பண்ணேன், சாப்பிடுங்க. வா, அந்த கேசரி வாளியை எடுத்துட்டு வா. அமுதா சரியான யோகக்காரி தான். நல்ல வசதியான சம்பந்தம் இல்ல, அதான் கல்யாண தேதியை குறிச்ச கையோட சம்மந்தி வீட்டு சொத்தை கட்டி அழ முடிவு பண்ணிட்டா. இது எல்லாத்தையும் விடுங்க. இன்னைக்கு குமரேசன் குடும்பத்துல எம்புட்டு சீர்சனத்தை கொண்டு வந்து நெப்பினாங்க. பார்க்கவே அம்புட்டு ஆச்சரியமா இருந்தது. ஆனா இதுங்களும் தான் சீருன்னு அடுக்குச்சுங்களே. 4 சாத்துக்குடி, 3 அழுகி போன ஆரஞ்சுங்க. பார்க்கவே சகிக்கல. அம்மு, நீ இன்னும் அவங்க வீட்டுக்குள்ளேயே போகல. அதுக்குள்ள பாத்தியா எம்புட்டு சங்கடம்னு. இங்க நான் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பேசுறதையே உன்னால பொறுத்துக்க முடியாம தள்ளி வந்துட்ட. நாளைக்கு ஊருக்காரவங்க 1000 பேசுவாங்க. அப்ப நீ என்னத்தா பண்ணுவ? நீயே யோசித்தா. உன் அண்ணன் தான் ஏதோ நல்லதுன்னு நினைச்சு அப்படி எடுத்து கொடுத்திருந்தாலும் அவங்க வீட்டுக்கு பெரியவங்க தானே. இது வரைக்கும் எவ்வளவு கல்யாணம் காட்சின்னு பார்த்திருப்பாங்க. அவங்க அப்படி பண்ணிருக்கலாமா? சரிதா, அவங்கள விடு. அவரு படிச்சவர் தானே, வாத்தியார் உத்தியோகம் வேற. அவருக்காச்சும் தோணிருக்க வேணாம்? இத கூட யாராவது சொல்லி கொடுக்கணுமா? உன்னை எப்படியெல்லாம் கட்டி கொடுத்து வாழ வைக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா நீ இப்படி ஒரு குடும்பத்துல போய். அப்புச்சி, ஊர் உலகத்துல பேசுற வாய் எப்பவுமே பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஊர் வாயை அடைக்கிறதெல்லாம் நம்ம வேலையே இல்ல அப்புச்சி. அவங்க வாயெல்லாம் அடைக்கிறதுக்கு
விட்ட வழி. என்ன பாக்குறிய? என்ன பண்ணிட்டு? நீங்க பேப்பர் திருத்தறத நான் பார்க்கணுமே. அட இதுல என்ன இருக்கு? பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. பார்க்க என்ன இருக்கா? எனக்கு பார்க்கணும் அம்புட்டுதான். இப்போ அந்த இடத்துல எப்படி நீ வந்து பாப்ப? நான் உங்க வீட்டுல மதிலேறி குதிச்சு வந்தனே, அந்த மாதிரி வர போறியா? அதெல்லாம் நாங்க இங்க இருந்தே பாப்போம். நீங்க ஒண்ணு பாருங்க, நான் வீடியோ கால் பண்றேன், நீங்க அட்டென்ட் பண்ணா மட்டும் போதும். பண்றேன், அட்டென்ட் பண்ணுங்க. அமுதா அமுதா கட் பண்ணிட்டா. ஐயோ மாட்டிட்டுமே. ஹாய். உங்களை பார்க்க நான் ஒன்னும் வீடியோ கால் பண்ணல, நீங்க திருத்துங்க. பண்ணலாம். சரி, உங்களை நான் நாளைக்கு பார்க்கணுமே. பார்க்கலாமே பார்க்கலாமே. எப்போ? சாயந்தரம் 5 மணிக்கு பிள்ளையார் கோயில். ஓகே. சரி, இப்போ நான் ஃபோன் வைக்கட்டா? இல்ல வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம். நீங்க பாட்டுக்கு திருத்துங்க, நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். திருத்துங்க. ஐயோ, நான் தான். நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். சாரி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 5 நிமிஷம் தானா? நான் கூட ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு நினைச்சிட்டேன். இது 5 நிமிஷம் தானாவா? என்ன காக்க வைக்கிறதுல அம்புட்டு சந்தோஷமா? பாத்துக்கிறேன், இருங்க. சரி, பள்ளிக்கூடத்துக்கு நேரமா ஆகலையா? அதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, பாத்துக்கலாம். என்ன பார்க்க இம்புட்டு லேட்டா வர மாதிரி எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா போவாதீங்க.
அங்கன படிக்கிற பசங்களை நீங்க காக்க வைக்க கூடாது. சரிங்க ஓனர் அம்மா. ஓனர் அம்மாவா? நானா? ஆமா, எனக்கு நீங்க தானே ஓனர். ஏன் முதா, ஒருவேளை உங்க அப்பச்சி என்னை ஏத்துக்காம போயிருந்தா என்ன செஞ்சிருப்ப? ஆரம்பத்துல என் அப்பச்சி உங்களுக்கு என்ன கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. எங்க என்னைய வேற யாருக்காவது கட்டி வச்சிருவாங்களோன்னு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அப்பச்சியோட விருப்பம் முக்கியம்தான். ஆனா அதுக்காக உங்களை என்னால விட்டு தர முடியாது. எனக்கு நீங்களும் முக்கியம். 1000 தான் நம்ம கல்யாணத்துக்கு இடையில பிரச்சனை வந்தாலும் என் மனசுக்குள்ள நீங்க தான் என் புருஷனா வரப்போறிய, நான் உங்களை தான் கட்டிக்க போறேன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்தா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்ல, ஏன் உனக்கு என்ன இவ்வளவு பிடிச்சிருக்கு? இல்லமதா, பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பெருசா பார்த்தது இல்ல, பழகினதும் இல்ல. என்னை பத்தி உனக்கு இன்னும் முழுசாவும் தெரியாது. ஆனா என் மேல இம்புட்டு பிரியமா இருக்கே, அதான் ஏன் கேக்குறேன். அமுதா, இதை இப்பவே சொல்லணுங்கிற அவசரம் இல்ல. அப்புறம் நல்லா யோசிச்சு நாளைக்கு கூட நீ சொல்லலாம். இதே இடத்துல இதே நேரத்துல உனக்காக நான் வெயிட் பண்றேன். சரி. ஆமாமா, பள்ளிக்கூடத்து பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க போங்க போங்க, நேரம் ஆயிடுச்சு. பாய். டீ சாப்பிடுங்க. உங்களுக்கு காஃபி. என்ன செந்திலே, ஆள் பளபளன்னு ஜொலிக்கிறியே, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டீச்சர், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அது பையனுக்கு கல்யாண காலம் வந்துருச்சுல, அதான் டீச்சர். இப்பெல்லாம் செந்திலு எந்நேரமும் போனும் கையுமா தான் சுத்துறான் தெரியுமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆளை விடுங்க சாமிங்களா. சார் சார், இங்க வாங்க. எங்க ஓடுறீங்க? இந்த ரெக்கார்ட் நோட்டெல்லாம் ரோல் நம்பர் படி அடுக்கி கட்டி வைங்க. அவ்வளவுதானா? அப்புறம் செந்திலே, உன் ஆள் பேர் என்ன? அமுதா. எந்த ஊரு? கர்நாடகா. கர்நாடகா? அங்க எந்த வீட்டு பொண்ணு? அவங்க அப்பச்சி பேரு சிதம்பரம். அங்கன ஜவுளி கடை, சிக் பண்ணலாம் வச்சிருக்காங்க சார். என்னையா சொல்ற? சிதம்பரம் வீட்டு பொண்ணையா கட்ட போற? அவங்க பெரிய இடமாச்சேடா. போய் நீ ஒரு டெம்பரரி கிளர்க், நீ உனக்கு எப்படி பொண்ணு தர சமைச்சாங்க? ஏய், உண்மையா சொல்றா, நீ கிளர்க்ன்றத அவங்க கிட்ட சொன்னியா? இல்ல நீ தான் இந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர்னு போய் சொல்லி கவுத்துட்டியா? பாத்துக்கப்பா, கர்நாடகாத்தாங்கலாம் பொல்லாதவங்க. போய் சொல்லி ஏமாத்திட்டேன்னு வச்சுக்கோ, அம்புடுதான். ஏன் சார் இப்படி லந்து குடுக்குறீங்க? பொண்ணு வீட்ல செந்திலோட குணத்தை பார்த்து பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிருப்பாங்க. அதை விட வேற என்ன சார் வேணும் சொல்லுங்க? சரிப்பா செந்தில், என்னமோ நல்லா இருந்தா சரிதான். செந்தில், கல்யாணத்துக்கு எங்கெல்லாம் கூப்பிடுவல, அங்க வந்தா தெரிஞ்சிட போகுது.